வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கும் ரொம்பவே சுலபம், அதே சமயத்தில் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரைஸை நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே பண்ணிடலாம். குக்கர் சூடான பிறகு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். உருகின பிறகு நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையை போட்டு பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்ச பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு, இதே நெய்யில் நம்ம அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்ல ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனாக ஆகணும். கலர் மாறக்கூடாது, அதே சமயத்தில் வெள்ளையாகவும் எடுக்கக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாக மொறுமொறுன்னு ஆகும். அந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை நல்ல ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டுட்டு ஒரு தடவை மட்டும் அதை கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே குக்கரில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மசாலா பொருட்கள் பட்டை, லவங்கம், 1 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இதையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை கீறி எடுத்திருக்கேன். மசாலா நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயமும் நல்லா ப்ரௌனாக மாறணும். வெங்காயத்துக்கூடையே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா இலை நல்ல எண்ணெயிலே வதங்கினா கரெக்டாக இருக்கும், வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இலைகள் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். மிதமான தீயிலே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்ப்போம். இன்றைக்கி நம்ம 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீயிலே இதை சரியாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம யூஷுவலாக சாதம் எந்த பர்னரில் வடிப்போமோ அதே பர்னரில் வச்சு சரியாக இதை 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம குக்கர் வெயிட்டு கூட போட போகிறதில்ல, டைரெக்டாக வெறும் மூடி மட்டும் போட்டு மிதமான தீயிலே வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாக இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா வெந்திருக்கு. கடைசியாக இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி, திராட்சை, வெங்காயம் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நறுக்கின கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டோன்னா ரொம்பவே கமகமன்னு நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடும். சாதம் நல்லா உடையாமல் நல்லா உதிராக வந்திருக்கு. இந்த ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா வயது பீப்புளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதை ஒரு செமி கிரேவி எது கூடயாவது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எது கூட வேணாலும் பரிமாறலாம். மஞ்சூரியன் வச்சு பரிமாறினாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சுவையான இந்த கீ ரைஸை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.